இப்ப எதுக்குடா திடீர்னு வந்து சஞ்சு சாம்சன் வந்து டேஞ்சர்ல இருக்காரு, கினிஸ்ட்லாம் தம்ப்நெயில்ல போடுறீங்க அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பரத் வந்து சொல்லியிருந்தாருல, இது மாதிரி ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் வேணும். அதே சமயத்துல ஒரு விக்கெட் கீப்பரும் வேணும். அதனால சஞ்சு சாம்சன் எடுத்து ஃபில் பண்ணாங்க. நல்லா ஒரு ஃபிட்டாவும் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் தேர் வாஸ் அ ரிக்வயர்மெண்ட். இப்போ ஓகே அந்த ரிக்வயர்மெண்ட் ஃபில் ஆயிடுச்சு. சஞ்சு அப்படியே நல்லா தானே ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்த டைம்ல, குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவர் ஏன் வந்தாருன்னா, திடீர்னு இப்ப வந்து விராட் கோலியும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி 2 பேருமே வந்து டிராப் அவுட் பேப்பர் போட்டு போயிட்டாங்க. இருக்கிற சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே போனதுனால, ஹூ இஸ் த ஃபேஸ் ஆஃப் இந்தியா? ஃபேஸ் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் இல்லவே இல்லங்க. அப்படிலாம் நீங்க சொல்லலாம். 1008 சொல்லலாம். பட் தேர் இஸ் அ பிராண்ட் வேல்யூ. ஒரு டெஸ்ட் மேட்ச்லயே அவர் வந்து கேப்டன்சி குடுத்து டக்கு டக்குன்னு அவசர அவசரமா கூட்டு வந்தாங்க. ஓடிஐல கன்ஃபார்ம் கில். இப்ப T20ல எதுக்கு இன்க்ளூஷன்? எதுக்கு கில் கில் கில்? நல்லா ஆடிட்டு இருந்த சஞ்சுவ தூக்கி போட்டு ஏன் கில் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த காரணம் இந்த ஒரு பிராண்ட் வேல்யூ எடுத்துன்னு வரதுக்காக தான். ஆமா. அதனாலதான் கில்ல தூக்கி எடுத்துன்னு வந்தாங்க. இந்த கில்ல எத்துன்னு வந்ததுனால சஞ்சுவோட இடம் இஸ் ஆன் ஸ்டேக். இப்ப கில்ல ஆட வைக்கிறாங்க. கில் வந்து எங்க ஆடுவாரு? அப்கோர்ஸ் ஓப்பனிங் இல்லனா ஒன்டர் ஆடுவாரு. இப்ப கில்ல ஒன்டர்னே ஆட வைக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ சஞ்சு சந்தர் ஓப்பனிங் ஆட வைக்கிறீங்க. இப்போ சூரியகுமார் யாதவ் தூக்கி எங்க போடுவீங்க? அங்க மேல டாப் ஆர்டர் வந்து ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இப்போ வந்ததுனால அங்க கொஞ்சம் சலசலப்பு நடந்ததுனால ஒரு பிளேயர் வந்து கீழே இறங்கிதான் ஆகணும். இல்ல வெளில போய் தான் ஆகணும். சரி ஓகே சஞ்சு இப்ப நம்பர் 5ல ஆட வைக்கலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சா கூடமே